நம்ம இன்றைக்கி வந்து ரியலிஸ்டிக் ஐ தான் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு வெர்டிக்கலாக இன்னொரு லைன் சின்னதாக ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 1 சென்டிமீட்டர் மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க ஐஸ் வரைகிறதுக்காண்டி. இப்போ பாதாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சைஸில் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இப்போ லைன்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஐபாலுக்கு ரவுண்டாக ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ஐபால் வந்து பாதி வந்து வெளியே இருக்கணும், அதனால் நான் பாதி ஐபால் தான் ட்ரா பண்ணியிருப்பேன். மேலே கொஞ்சம் கட்டாக இருக்கணும். ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் வராமல் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் போட்ட ட்ராயிங்கை கொஞ்சம் மேலாப்பில் எரேஸ் பண்ணிக்கிறேன், அந்த லைன்ஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி. அதுக்கு மேலே இப்போ டார்க்காக அவுட்லைன் போட்டுக்கிறேன். இப்போதைக்கு நான் நார்மல் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் நான் எந்த ஷேடுமே பண்ணல, ஒன்லி அவுட்லைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஐபால்குள்ளே ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இப்போ வந்து லைட் அடித்தா வந்து கண்ணில் வந்து வெளிச்சம் பட்டால் ஒரு லைட்டு படும்ல, ஒயிட்டாக இருக்கும், அதுக்காண்டி இந்த ரவுண்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒன்று போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு லைன், அப்புறம் ஐப்ரோஸுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஐஸுக்கு மேலே எல்லா இடத்துலையுமே 4B வச்சு ஷேட் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஷேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து சுருக்கின மாதிரி இருக்கும், சில இடத்துல ஷேடிங் இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐபாலுக்கும் ஷேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4B பென்சில் வச்சு ஷேட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்தையுமே நம்ம வந்து ஒயிட்டாக விடவே கூடாது, ஒயிட்டாக எதுவுமே இருக்காது. அதனால் எல்லா இடத்தையுமே நம்ம ஷேட் பண்ணிக்கணும். ஐஸுக்கு கீழே எல்லாத்துலேயுமே இந்த விரிங்கிள்ஸ் இருக்குல்ல, அதில் கூட நம்ம வந்து லைன் போட்டு அதில் ஷேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 8B பென்சிலை வச்சு இன்னும் டார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி நான் ஒரே ஒன்று தான் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். 4B பென்சிலை வச்சு ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுவேன். திருப்பி 8B பென்சில் வச்சு ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுவேன். இதைத்தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் லேயர் எப்போவுமே 4B பென்சிலை வச்சு எல்லாத்துலேயுமே ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டார்க்கஸ்ட் ஏரியாவில் 8B பென்சிலை வச்சு ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணக்கப்புறம் எப்போவுமே நம்ம பிளெண்ட் பண்ணணும். உங்களுக்கு பிளெண்டிங் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பட்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ரஷ்ஷு கூட யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கூட யூஸ் பண்ணலாம், டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஐஸ்க்குள்ளே எப்போவுமே ஒயிட்டாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக நம்ம எப்போவுமே ஷேட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஐஸுக்கு கீழே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே மெதுவாக ஷேட் பண்ணுங்கள், ஃபினிஷ் பண்ணணுன்றதுக்காண்டி வேகமாக பண்ணாதீங்க. கீழே ஃபுல்லாக 4B பென்சில் வச்சு நான் ஷேட் பண்ணிக்கிட்டேன். கண்ணுக்கு கீழே விரிங்கிள்ஸ் இருக்கும்ல, அதுக்காண்டி நான் லைனாக ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் போட்டக்கப்புறம் வந்து பிளெண்டிங் ஸ்டாம்பை வச்சு எல்லாத்தையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நான் திருப்பி பிளெண்ட் பண்ணக்கப்புறமும் 8B பென்சிலை வச்சு டார்க்கஸ்ட் ஏரியாஸ்லலாம் டார்க் பண்ணிக்கிறேன். ஐலிட்ஸில் ஐப்ரோஸ் வந்து நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐபால், அப்புறம் கண்ணுக்கு மேலே எல்லாத்துலேயுமே நான் வந்து 8B பென்சில் வச்சு ஷேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இமையை தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். எப்போவுமே அது வந்து கேர்வ்டாக தான் இருக்கும், வந்து சைடில் வந்து கொஞ்சம் கேர்வாக, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம்
கார்னரில் வந்து லைட்டாக தான் நம்ம போடணும். மோஸ்ட்லி வந்து சைடில் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். கீழேயும் அதே மாதிரி கம்மியாக தான் இருக்கும். நம்ம லைட்டாக போட்டால் போதும். மேலே போட்ட மாதிரி கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. எப்போவுமே சைடில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி கண்ணுக்குள்ளே எப்போவுமே ஒயிட்டாக இருக்காது, அதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நமக்கு ஈவனாக இருக்கிறதுக்காண்டி எல்லா சைட்லேயுமே நான் வந்து பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஷேட் பண்ணலைனாலும் அந்த பிளெண்டிங் ஸ்டாம்பில் இருக்கிறதே நம்மளுக்கு போதும் அவுட்டர் ஏரியாஸுக்கு. இப்போ நான் திருப்பி இந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த லைனுக்கும் நான் வந்து 8B பென்சில் வச்சு டார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸுக்கு நான் மோனோ0 எரேசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் எரேசர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீடபிள் எரேசர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஹைலைட்ஸுக்கு. எந்த இடத்துல நீங்கள் வந்து டார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் டார்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஐப்ரோஸ் எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு, அதனால் திருப்பி நான் வந்து இன்னொரு ஐப்ரோஸ் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ ரஃபாக வந்து ஒரு மார்ஜின் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து எப்போவுமே வந்து நம்ம ஸ்கின்னிலேருந்து தான் இப்போ ஹேர் க்ரோ ஆகுது. அதனால கொஞ்சம் ரேண்டமாக தான் வரையணும். சும்மா நம்மளால் ஷேட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ரேண்டமாக கீழே இருந்தும் மேலே இருந்தும் நம்ம லைன்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 4B பென்சிலை வச்சு நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு 8B பென்சிலை வச்சு நான் திருப்பி ஷேட் பண்ணிக்கிட்டேன். அப்போ நமக்கு வந்து ரியலிஸ்டிக்காக ஐப்ரோஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி பேசிக்லேருந்து ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.